லெஜண்ட் சார்னு கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ லீடர் சரவணான்னு சொல்லிட்டு போடுவாங்களா சார் நேமு, இல்லை வந்து கண்டினியூவாக லெஜண்ட் சரவணன் தான் வரும்? படத்துடைய பேர் தான் இல்லை லீடர், என்னுடைய பேர் லெஜண்ட் சரவணன் தான் சார். ஏன்னா ஆக்சுவலி சரவணன் தான் இருந்தது. அப்புறம் அந்த கடை பேர் வரும்போது லெஜெண்டுன்னு வரும்போது நிறைய சரவணன் இருந்ததால லெஜண்ட் சரவணன்னு அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். லெஜண்ட் சார் டைரக்டர் ஸ்டண்ட் அதிகமாக பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. ஸ்டண்ட் பார்க்கும்போது கிளிம்ஸ்லேயே காமிச்சிங்க. ஆமாம், இதுக்காக டைரக்டர் ஏதாவது ப்ராக்டிஸ் அனுப்புனாரா? ஏன்னா இப்போ சமீபத்தில் ஆன் ஸ்பாட் பண்ணுறது தான், எல்லாமே ஆன் ஸ்பாட் தான், இறங்கி அடிக்கிறது தான். ஆமாம். தமிழக மக்களுக்கு இந்த படம் வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? மக்களுக்கு தாக்கத்தை பெரிய கேள்வியாக இருக்குது சார். இது அந்த அளவுக்குலாம் இல்லை சார். ஒரு திரைப்படமாக அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் ஒரு டேக் அவே பாயிண்ட்டும் நம்ம சின்னதாக ஒன்று பண்ணிட்டாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சார் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமா சூழலில். ஏன்னா இது பிஸ்னஸும் சேர்ந்தது இல்லை சார் ஒரு திரைப்படம்ன்றது. ஸோ இதில் அந்த பிளெண்டு கரெக்டாக இருக்கும் சார். ஒரு டேக் அவே இருக்கும், ஒரு ஃபேமிலிக்கான என்டர்டெயின்மெண்ட், அது கூட எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் தான் சார் அந்த படம். ஃபஸ்ட்டு படம் வந்து சூப்பர் கான்செப்ட். அதாவது சுகர் பேஷண்ட் வந்து மருந்து, அதுக்காக நீங்கள் இறங்குனீங்க. அதுவே பெரிய ஒரு வரவேற்பாக இருந்தது. எஸ் சார். ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் அந்த படங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி போதை கலாச்சாரம் அந்த மாதிரி உங்கள்கிட்ட ட்ரெண்டிங்கில் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஏதாவது வந்தால் நடிப்பீங்களா? மக்களுக்கு மெசேஜ் சொல்கிற மாதிரி படங்கள் நடிப்பீங்களா? இல்லை, எப்போவுமே இதில் வந்து ஒரு கான்செப்டோட தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். கண்டிப்பாக நெகட்டிவ் ஷேடான விஷயங்கள் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் தான். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக தான் இருக்கும்.